காஃபி குடிச்சிட்டு போயேன். என்ன ஆச்சு இவளுக்கு? அதான் எனக்கும் புரியல. இல்ல அஞ்சலி, நீ ஜெயிக்கல, தோத்துட்ட, அசிங்கமா தோத்துட்ட. என்ன வியாதி உனக்கு இருக்குன்னு நீ போய் சொன்னியோ, என் பையனை பொறுத்த வரைக்கும் அது உண்மை. அவனுக்கு தான் பிரெயின் டியூமர். அந்த வியாதி அவனை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கு. அஞ்சலிக்கு பிரெயின் டியூமரா? பிரெயின் டியூமர் பேஷண்ட் இப்படிதான் இருக்கணும். உனக்கு ஆண்டவன் மேல கோவம் வரல? அஞ்சலி, என்னாச்சு? நீ செஞ்சது ரொம்ப தப்பு. அப்படி நீ செஞ்சிருக்கவே கூடாது. அப்படிதான் என்ன செய்யக்கூடாது செஞ்சுட்டேன். நீ அஞ்சலியை பார்த்த தப்பு, அவளோட பேசின தப்பு. அவ செஞ்சது மட்டும் ரொம்ப ராஜி, கரெக்டா? ராஜி, நடந்தது நடந்து போச்சு. நம்ம அஜய் கிட்ட அஞ்சலி பத்திர உண்மை சொல்லிடலாம். வேற யாராவது அவங்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி ஏதாவது நடந்துச்சுன்னா நம்மளே சொல்றது பெட்டர் இல்லையா? நோ. வா. எனக்கு பயமா இருக்குங்க. எனக்கு தான். ராஜி, இப்போதான் நம்ம தைரியமா இருக்கணும். நீ தைரியமா இருந்தாதான் நான் தைரியமா இருக்க முடியும். அப்பதான்
உட்காருங்க. அஜய், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல இந்த டியூனை கேளுங்கப்பா. ரொம்ப முக்கியமான விஷயம் அஜய், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல நான் தான். நான் ஒரு டியூனை கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன். 2 பேரும் கேளுங்க. உட்காருங்க. வாங்க உட்காருங்க. அம்மா, உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. யாரு தெரியலம்மா. என்ன அஜய் பத்தி பேச வந்திருக்கியா? நான் உங்ககிட்ட பேச தயாரில்ல. இல்ல மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன்னா நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ போலாம். நான் உங்ககிட்ட அஜய் பத்தி பேசவோ மன்னிப்பு கேட்கவோ வரல. மனசு விட்டு பேச வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையம்மா. நிறைய இருக்கு. அன்னைக்கு நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்ல வந்திருக்கேன். என்னோட மனசுல இருக்கிற வேதனைக்கு உங்ககிட்ட பதில் இருக்க முடியாது. இனிமே நாம அதை பத்தி பேசி பிரயோஜனமும் இல்ல. பிரயோஜனம் இருக்கு. அன்னைக்கு நீங்க என்கிட்ட அஜய் பத்தின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ அவனை விரும்புறியான்னு கேட்டீங்க. அதுக்கு பதில் சொல்லத்தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் இப்பவும் அஜயை விரும்புறேன், உயிருக்கு உயிரா. ஒரு தடவை இல்ல, ஒரு 1000 தடவை இல்ல, ஒரு 1,00,000 தடவை சொல்லுவேன், நான் அஜயை காதலிக்கிறேன். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். உங்க பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? என்ன உங்க மருமகளா ஏத்துக்குவீங்களா? ப்ளீஸ் சொல்லுங்க. பைத்தியம் மாதிரி பேசாத. இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது? உனக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு நான் எப்படிமா ஒத்துக்க முடியும்? நீ ரொம்ப நாள் ஆயுசோட இருக்க வேண்டிய பொண்ணு. நீ அஜய் மறந்துட்டு வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருமா. அஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ முடியாதுன்னு யார் சொன்னது? பட் எது வரைக்குமா? எது வரைக்கும்? கடவுளே, இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு? எது வரைக்கும் முடியுமோ அது வரைக்கும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும், நான் சாகுற வரைக்கும் மிஸ்ஸஸ் அஜயா தான் வாழ விரும்புறேன். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். அஞ்சலி, உன்னை என் பொண்ணு மாதிரி நினைச்சு சொல்றேன். அஜய் மறந்துரு. உன் முடிவை மாத்திக்கிட்டு உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை தேடிக்க. அது முடியாது. இப்ப அஜய் தான் என்னோட வாழ்க்கை. அத போய் விட்டு கொடுக்க சொல்றீங்களே? May I come in, sir? Yes, come in.
குட் மார்னிங் பா. ஹே நீயா, கம் கம். என்ன திடீர்னு வந்திருக்க? பிஸியா இருக்கீங்களா? நாட் when you are here. தேங்க்யூப்பா. என்ன விஷயம்? ஒரு 5 நிமிஷம், only 5 minutes. எனக்காக ஒதுக்க முடியுமா? ஷூர், சொல். இங்க வேணாப்பா, வெளில போலாம். எனி பிரைவேட் மேட்டர்? எஸ் சார். மேன் டு மேன்? எஸ் சார். or a glass of எஸ் சார். juice? எக்ஸலன்ட் சார். கம் கம் பா. coming. அஜய், வரேன்பா. சுரே, இந்த பேட் வாங்கிக்க. தேங்க்யூப்பா. என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே, பேசு. அத எப்படி எங்க ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியலப்பா. நான் சொல்லட்டுமா? நீ ஒரு பொண்ணை காதலிக்கிற, ரைட்பா. அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். யூ ரைட் அகைன். நீ காதலிக்கிற அந்த பொண்ணு பேரு அஞ்சலி, ரைட்? சிம்பிளி ஃபண்டாஸ்டிக் பா. சியர்ஸ் பா. இது நடக்குமா? நடக்கும்பா, கண்டிப்பா நடக்கும். பட் அதுக்கு முன்னாடி என்னை பத்தின உண்மையை அஞ்சலி கிட்ட சொல்லிடணும். அஜய், நீ அவளை மனசார விரும்புறியா? ஐ லவ் வெரி மச் பா. அப்பா, அவளோட உண்மையான நிலைமை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி என்னோட உண்மையான நிலைமையை அவ தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஓகே, இது விஷயமா நானும் அம்மாவும் அஞ்சலியை சந்திச்சு பேசுறோம். இல்லப்பா, அது என்னோட பொறுப்பு. நானே அஞ்சலி கிட்ட போய் பேசுறேன்.